மறைந்தவன் வருகிறான். வர்மத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. காத்திரு, அவன் வாரிசு. அத்தியாயம் 7. உயிரின் துளிர், ஒரு தாயின் போராட்டம். இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. குழந்தை நல்லா தெம்பா ஆரோக்கியமா இருக்கு. அது வேணுமென்கிற அளவிற்கு தாய்ப்பால் குடிச்சிருக்கிறா சாத்தி. அந்த பாசமும் ஒரு தாயா நீங்க உணர்ந்த அந்த உயிர் உணர்வு தான் உங்க மூளையை செயலிழக்க விடாம தடுத்து நிறுத்தியிருக்கு. நீங்க இங்க வரும்போதே உங்ககிட்ட ஒரு மெல்லிய உயிர் துடிப்பு இருந்ததுக்கு அதுதான் காரணம். அதை வச்சுதான் எங்களால உங்களை மரணத்தோட வாசல்ல இருந்து மீட்டு கொண்டு வர முடிஞ்சது என்று செவிலியர் நிதானமாக கூறினாள். ராசாத்தியின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. உடல் சோர்வுற்று இருந்தாலும் அவள் இதயம் வேகமாக துடித்தது. ஏன் குழந்தையா, ஏன் புள்ளையா என்னை காப்பாத்தினா என்று தழுதழுத்த குரலில் ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஆமா ராசாத்தி, இந்த பிஞ்சு உயிர் இங்க வரும்போது நல்லா பசியாரி தெம்பாதான் வந்துச்சு. கிட்டத்தட்ட 20 மணி நேரம் அந்த இருட்டுக்குள்ள மரண போராட்டத்துல நீங்க இருந்திருக்கீங்க. அங்க வேற என்ன நடந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்று கூறிய செவிலியர் மெல்ல அந்த பிஞ்சு உருவத்தை ராசாத்தியின் கைகளில் ஏந்தி கொடுத்தாள். தன்னுடைய மெலிந்த கைகளால் அந்த உயிரை அணைத்து கொண்டபோது ராசாத்திக்குள்ளே ஒரு பக்கம் மட்டற்ற மகிழ்ச்சியும் மறுபக்கம் பேரிடியாக விழுந்த துக்கமும் அலைமோதியது. அந்த குழந்தையின் சிறு விரல்கள் அவளது சேலையை பற்றிய போது ராசாத்தியின் கண்கள் கலங்கின. தன் கணவனை இழந்த அந்த பெரும் துயரத்திலும் தான் காப்பாற்றச் சென்ற இந்த குழந்தை இப்போது தன்னை காப்பாற்றியதை அவளால் நம்ப முடியவில்லை. ஒன்று இழந்தால்தான் மற்றொன்று கிடைக்கும் என்பது காலத்தின் கணக்கு. ஆனால் ராசாத்தியின் வாழ்வில் காலம் மிக கொடூரமான ஒரு கணக்கை எழுதியிருந்தது. அவளது உலகம், அவளது நிழல், அவளது மூச்சுக்காற்று என எல்லாமாயிருந்த கணவன் அவளை விட்டு நிரந்தரமாக பிரிந்து விட்டான். தனித்து விடப்பட்ட அந்த துயரம் அவள் நெஞ்சை அடைத்தது. கண்கள் குளமாகி வழிய இனி யாரை தேடி ஓடுவேன் என்று அவள் தவித்தபோதுதான் அந்த துயரத்தின் நடுவே ஒரு மெல்லிய ஆறுதலாக அந்த பிஞ்சு உயிர் அவள் கரங்களில் தவழ்ந்தது. அந்த சிரிப்பில் ஒரு காந்த சக்தி இருந்தது. ராசாத்தியின் மொத்த வலியும் அந்த நொடியில் உருகி மறைந்தது. தன் கணவனை இழந்த துயரத்தை விட திக்கற்று நிற்கும் இந்த குழந்தையின் மீது அவளுக்கு ஒரு பேரன்பு பிறந்தது. ராசாத்தி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். அவள் கண்கள் தீர்க்கமாக மின்னின. என் புருஷன் போயிட்டாருன்னு வருத்தப்பட்டேன், ஆனா அவருக்கு பதிலா என்னை காக்க என் மகனே வந்துட்டான் என்று தழுதழுத்த குரலில் சொன்னவள் அப்படியே அவனை அள்ளி ஆறத் தழுவிக்கொண்டாள். அந்த குழந்தையின் பிஞ்சு கன்னங்களிலும் நெற்றியிலும் தன் ஈரமான உதடுகளால் மாறி மாறி முத்தமிட்டாள். அது முத்தமல்ல, ஒரு அனாதை குழந்தையை தன் மகனாக தத்தெடுத்த ஒரு ஒப்பந்தம். அவள் முத்தமிட முத்தமிட அந்த பிஞ்சு மீண்டும் மீண்டும் ஒரு பிரகாசமான வசிய புன்னகையை சிதறவிட்டு சிரித்தது. அந்த அறையிலிருந்த செவிலியர்கள் அனைவரும் இந்த அழகான காட்சியைக் கண்டு நெகிழ்ந்து போனார்கள். ஒரு செவிலியர் புன்னகையோடு சொன்னாள், அம்மா, உங்க குழந்தை நிஜமாவே ஒரு வசியக்காரன்தான் போல. கண்ணு முன்னாடியே இங்க இருக்கிற எல்லாரையும் அவன் சிரிப்பால வசியம் பண்ணிட்டான். இனி இவன்தான் உங்க உலகத்தையே வசியம் பண்ணி வழிநடத்த போறான். இப்போது ஒரு விடை கிடைத்து விட்டது. கேள்விகளாக நின்ற அவள் வாழ்க்கைக்கு அந்த குழந்தையின் சிரிப்பில் விடை கிடைத்து விட்டது. இழப்புகள் தரும் வலியை விட ஒரு உயிரை தத்தெடுப்பதில் கிடைக்கும் நிறைவு பெரியது என்பதை ராசாத்தி உணர்ந்தாள். இப்போது அவள் ஒரு மனைவி மட்டுமல்ல, ஒரு வீரமான தாய். அவள் மனதில் ஒரு இரும்பை போன்ற உறுதி பூத்திருந்தது. அப்போது அந்த பிஞ்சு மழலையின் சிரிப்பை சுட்டிக்காட்டி, அவன் புன்னகையை பாருங்களே என்று செவிலியர்கள் வியந்து பேசிக்கொண்டிருந்த அதே வேளையில் வெளியே இயற்கை வேறொரு கோலத்தை காட்டியது. சூறாவளி ஓய்ந்த போதிலும் வானம் பிளந்து மழை கொட்டி தீர்த்தது. மக்கள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஆங்காங்கே சிதறி ஓடிக்கொண்டிருந்தனர். ஆனால் கொல்கத்தாவில் ஒரு மாபெரும் இரும்பு கோட்டை கம்பீரமாக நின்றிருந்தது. அந்த கோட்டையை சுற்றி
நிழல் மனிதர்களைப் போல கருப்பு உடையில் கையில் நவீன ஆயுதங்கள் ஏந்திய வீரர்கள் கண்ணிமைக்காமல் காவல் காத்துக் கொண்டிருந்தனர். அந்த மாளிகைக்கு பின்புறம் போர் மேகங்கள் சூழ்ந்தது போன்ற ஒரு காட்சி. 2 பிரம்மாண்டமான ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் இருக்க, அதை சுற்றி இராணுவ கூடங்களும் ஆயுத கிடங்குகளும் அந்த இடத்தையே ஒரு மாபெரும் இராணுவ தளம் போல மாற்றியிருந்தன. உள்ளே மருத்துவர்களின் காலணி சத்தம் வேகமாகவும் பதட்டமாகவும் கேட்டுக்கொண்டிருந்தது. அப்போது இடியை விட பெரிய சத்தத்துடன் மேலும் 3 அதிவேக ஹெலிகாப்டர்கள் வானிலிருந்து இறங்கின. அவற்றின் இறக்கைகள் சுழன்ற வேகத்தில் மழைத்துளிகள் சிதறி ஓடின. ஹெலிகாப்டரிலிருந்து ஒரு சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி ஒரு முதியவர் இறங்கினார். வயது முதிர்ந்தாலும் அவரது கண்களில் தெரிந்த அந்த தீட்சண்யம் குறையவில்லை. 4 இராணுவ உயர் அதிகாரிகள் அவருக்கு பின்னால் அணிவகுக்க அவர் அந்த பிரம்மாண்டமான கோட்டைக்குள் மிக வேகமாக விரைந்தார். கோட்டையின் உட்புறம் ஒரு தனி அறை. அங்கே 20 வயது மதிக்கத்தக்க ஓர் இளம்பெண் அசைவற்று கிடந்தாள். அவளை பார்த்த அந்த முதியவரின் உடல் நடுக்கம் எடுத்தது. அது பயத்தினால் வந்த நடுக்கம் அல்ல, ஆத்திரத்தால் வந்த நடுக்கம். தன் கையிலிருந்த ஊன்றுகோலை ஓங்கி அடித்தார். ஒரு மாபெரும் கண்ணாடிச் சுவர் சுக்கு நூறாக உடைந்து சிதறியது. அந்த சத்தம் அந்த பெரிய கோட்டை முழுவதும் எதிரொலித்தது. யார் யார் இப்படி செய்தது? என் மருமகளுக்கு இந்த நிலையை ஏற்படுத்தியது யார் என்று அவர் சிங்கம் போல கர்ஜித்தார். அந்த குரலின் ஆக்ரோஷத்தைக் கண்டு அங்கிருந்த வீரர்கள் மற்றும் தளபதிகளின் இரத்தம் உறைந்து போனது. அனைவரும் பயத்தில் நடுங்கி ஒடுங்கிப் போயினர். ஐயா ஐயா, கொஞ்சம் அமைதியாக இருங்கள் என்று தளபதிகள் அவரை சாந்தப்படுத்த முயன்றனர். ஆனால் அவர் மீண்டும் ஒரு தளபதியின் சட்டையை பிடித்து, யார் செய்தது என்று கேட்டேன் என்று கத்தினார். அப்போது அந்த இளம் பெண்ணை காப்பாற்ற சென்ற 4 நிஞ்சா வீரர்களில் ஒருவன் மின்னல் வேகத்தில் அவர் முன்னே வந்து மண்டியிட்டான். அவன் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அந்த நிஞ்சா வீரன் நடுங்கும் குரலில், ஐயா, இதை நம் சின்ன அம்மாவை தாக்கியவர்களிடமிருந்து பறிமுதல் செய்தோம் என்று ஒரு செல்போனை நீட்டினான். அந்த முதியவரின் கண்கள் சிவந்தன. பக்கத்தில் நின்றிருந்த கமாண்டரிடம் அந்த போனை வீசியவர், யார் அது? கடைசியா யார்கிட்ட பேசினாங்க? இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும் என்று கர்ஜித்தார். அந்த கமாண்டர் உடனே கையசைக்க வெளியிலிருந்து ஒரு வீரர் ஓடி வந்தான். மின்னல் வேகத்தில் ஒரு சிறிய சூட்கேஸ் திறக்கப்பட்டது. அதிலிருந்த நவீன கணினியில் அந்த போன் இணைக்கப்பட்டு ஸ்கேன் செய்யப்பட்டது. சில வினாடிகளில் திரையில் தகவல்கள் தெரித்தன. சார், இது நிரஞ்சன் குப்தாவோட நம்பர். அவரோட தான் அடிக்கடி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அது மட்டுமில்லாம 1 கோடி ரூபாய் பணப்பரிமாற்றமும் நடந்திருக்கு சார் என்றான் கமாண்டர். நிரஞ்சன் குப்தாவா? முதியவர் யோசனையில் ஆழ்ந்தார். சட்டென்று திரும்பி பின் வரிசையில் நின்றிருந்த 3ஆம் தளபதி அலெக்ஸை பார்த்து, அலெக்ஸ், உடனே நிரஞ்சன் குப்தா எங்கே இருக்கான்னு கண்டுபிடி என்று உத்தரவிட்டார். அலெக்ஸ் தயங்கியபடி சார் என்று வாயெடுத்தான். என்ன அலெக்ஸ், சொல்லு. சார், ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்தது. நிரஞ்சன் குப்தா அவர் வீட்டுக்குள்ளேயே வச்சு யாரோ ஒருத்தரால மிக கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கார் சார். அந்த பெரிய அறையில் ஒரு கணம் நிசப்தம் நிலவியது. முதியவர் அதிர்ச்சியில் உறைந்தார். கொலையா? என் மருமகளை தாக்கியவனையா? அவன் யார்? அவனை பத்தி விசாரிச்சிங்களா? விசாரிக்க ஆள் அனுப்பிட்டேன் சார். இன்னும் 2 மணி நேரத்துல தகவல் வந்துடும் என்றான் அலெக்ஸ். அந்த அறையில் படுத்திருந்த இளம் பெண்ணை பார்த்துவிட்டு, உலகத்துல எந்த மூலையில எந்த பெரிய டாக்டர் இருந்தாலும் சரி, அவங்களை இப்போ இங்க வரவழையுங்க. என் மருமகளை காப்பாத்தியே ஆகணும். அவ உயிர் பிழைச்சாதான் என் பையனை பத்தின தகவல் எனக்கு கிடைக்கும் என்றார். அவரது குரல் அதிகாரத்திலும் ஆற்றாமையிலும் நடுங்கியது. அப்போது மண்டியிட்டு இருந்த அந்த நிஞ்சா வீரன் மெல்ல தலை தூக்கி, ஐயா, இன்னொரு விஷயம், சின்னம்மா கூட ஒரு கைக்குழந்தை இருந்ததா அங்கிருந்த ரவுடிகள் பேசிக் கொண்டார்கள் என்றான். அந்த வார்த்தையை கேட்டதும் முதியவர் தன் நெஞ்சை பிடித்துக் கொண்டார். கைக்குழந்தையா? ஏன் பேரனா? எங்கே என் குழந்தை என்று கத்தினார். அவர் கண்கள் கலங்கின. அவரது கண்களில் ஒரு கனிவும் ஒரு எதிர்பார்ப்பு, தூக்கம், சோகம் என சட்டென்று அது மாறி பேரனை எதிர்பார்த்து நின்றது. அவரது நிலைமையை உணர்ந்த அந்த நிஞ்சா வீரர் பயத்துடனும் தடுமாற்றத்துடனும் கூறினான், நாங்க அங்க போறப்போ அம்மா மட்டும்தான் நதியிலிருந்து எங்களால காப்பாற்ற முடிஞ்சது. எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தோம். நதியில குழந்தைய கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை குழந்தைய அங்கேயே யார்கிட்டயாவது கொடுத்திருக்கலான்னு நினைக்கிறோம் என்றான். ஆனா சுத்தி தேடி பார்த்தோம். அப்பவும் குழந்தை கிடைக்கலன்னு கூறியவன் அடுத்த வார்த்தையை பாதி விழுங்கியபடி அவரை பார்த்து, ஒருவேளை என்று அவன் இழுக்க,
முதியவர் ஆத்திரத்தின் உச்சத்துக்கே சென்றார். தன்னால் இருக்கையை விட்டு எழ முடியாத நிலையிலும் ஆவேசமாக முன்னே வந்து அந்த நிஞ்சா வீரனை எட்டி ஒரு உதை உதைத்தார். நீங்கெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பேரக்குழந்தையை உங்களால கண்டுபிடிக்க முடியலையா என்று கர்ஜித்தார். பிறகு மனமுழைந்து சோர்ந்த நிலைக்கு சென்றவர் அங்கிருந்த அனைவரையும் கோபத்தின் உச்சநிலையிலே உற்று பார்த்தவர் அருகிலிருந்த மேஜையை ஓங்கி அடித்தார். இத்தனை நாளா இத பத்தி ஏன் என்கிட்ட சொல்லல? என்னதான் நடக்குதுங்க என்று கேட்டு அவர் அந்த இடத்தையே அதிர வைத்தார். கோட்டைக்குள் ஒருபுறம் அதிகாரம் துடித்துக் கொண்டிருக்க, மறுபுறம் ஒரு சாதாரண மருத்துவமனையில் அந்த மர்மமான கைக்குழந்தை ராசாக்கியின் மடியில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு துருவங்களும் எப்போது சந்திக்கப் போகின்றன?